எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து திமுகவினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் புறக்கணித்து பிற மாநிலத்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் புதுச்சேரி மக்களின் நல்வாழ்வு மற்றும் வேலைவாய்ப்பில் அக்கறை காட்டாமல் மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதை கண்டித்தும், ஜிப்மர் நிர்வாக வேலை வாய்ப்பளிக்கும் தேர்வை ஜிப்மர் நிர்வாகமே நடத்த நடவடிக்கை எடுக்கவும், தற்போது அறிவித்துள்ள செவிலியர் மற்றும் குரூப் பி மற்றும் சி பணியிடங்களில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜிப்மர் நுழைவு வாயில் முன்பு நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கினர். அவைத்தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்று பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் இலவச மருத்துவம் வழங்காத ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்தும், வேலைவாய்ப்பிற்காக தேர்வை ஜிப்மரிலேயே நடத்த கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. போராடுறோம் நீங்க நினைப்பீங்க. இங்க போராடுறது வந்து ஜிப்மரோட உரிமைக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஜிப்மர் தனக்கு இருந்த உரிமையை இன்னைக்கு இழந்து நிக்குது. நம்மளுடைய ஜிப்மர் ஆனது தனக்கு இது வந்து தொடக்கம் தான். தன்னுடைய உரிமையையும் தனித்துவத்தையும் தொடர்ந்து மத்திய அரசு கிட்ட செயல்பாட்டுக்கு எடுக்க இன்னைக்கு தேர்வு ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு எல்லாமே இது. இன்னைக்கு ஜிப்மர் என்பது ஒரு அட்டானமஸ் பாடி. தனக்கு